எழுத்தாளர் ஹர்ஷகுமார் அவர்களின் தேவை எல்லாம் தேவதையே. அத்தியாயம் 1. எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, எண்ணம் எங்கும் நீ பாடும் திரு திருதில்லானா என்ற பாடல் தொலைக்காட்சியில் ஓடிக்கொண்டிருக்க, குளித்து முடித்து உடை மாற்றி கண்ணாடியின் முன்பு நின்றான் நமது கதையின் நாயகன் தேவேந்திரன். பருவ வயது ஆனவன். 6 அடி உயரமும் கட்டுக்கொப்பான உடலும் பார்க்க பால்வடியும் முகமும் புதிதாய் ஆங்காங்கே முளைத்த தாடி மீசை என ஆண் அழகன்தான். முன் தலையை கோதியபடி நின்றவன் மனதில் ஒரு பெண்ணின் முகம் வந்து செல்ல இதழோரம் புன்னகை மலர்ந்தது. பாடலை முணுமுணுத்தபடியே எந்த நெஞ்சல் நின்றாடும். அந்த நேரம் தனது செல்லின் அழைப்பு ஒலியை கேட்டு திரையை பார்த்தவன் தர்ஷினிதானா என பாடல் வரியை முடித்து அழைப்பை எடுத்திருந்தான். ஹலோ, சொல்லுடி வண்டு, கிளம்பிட்டியாடா? என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்க? கிரே கலர் வண்டு. நோ, நேவி ப்ளூ போடு. நானும் அந்த கலர் தான் போட்டிருக்கேன். ஹே போடி, கிளம்பி ரெடியா இருக்கேன். இனிமேல்லாம் என்னால மாத்த முடியாது. அப்போ ஓகேவை என உடனே வைத்துவிட, சரியான இம்ச என சிரித்தபடியே தன் கிரே கலர் சட்டையை கழட்டி விட்டு நேவி ப்ளூ உடையை மாற்றியிருந்தான். அறையிலிருந்து வெளியே செல்ல அவனது தந்தை செல்வம் டேபிளில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். செல்வம் ஒரு சிறிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வைத்திருக்கிறார். அவர் அருகில் சென்று அமர்ந்த தேவாவிற்கு தட்டில் இட்லி சாம்பார் வைத்து பரிமாறினார் அவனது தாய் கலாவதி. ஏன்பா சொல்ல சொல்ல கேட்காம போய் கம்ப்யூட்டர் கோர்ஸ் எடுத்துட்ட? உன் மார்க்குக்கு இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருக்கலாம், நல்ல வேல்யூ இருக்கும் என்ன செல்வம் புலம்ப. பா, புலம்பாம சாப்பிடுப்பா, எனக்கு இன்ஜினியரிங் படிக்க சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு கம்ப்யூட்டர் கோர்ஸ் தான் படிக்கணும் என சமாதானம் செய்தவனுக்கும் அவனது தாய் கலாவதிக்கும் மட்டும்தான் தெரியும் இவன் கம்ப்யூட்டர் கோர்ஸ் எடுத்து படிக்க காரணம் முழுக்க முழுக்க தர்ஷினி தான் என்கிற விஷயம். அவள் கம்ப்யூட்டர் கோர்ஸ் தானே எடுத்திருக்கிறாள். அவளை விட்டு சிறு வயதிலிருந்தே பிரியாதவன். 1ஆம் வகுப்பிலிருந்து ஒன்றாக படித்தவர்கள் இன்று வரை ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள். சாப்பிட்டு முடித்தவன் எழ, முதல் நாள் காலேஜ் போற, கோவில் போயிட்டு போங்கப்பா என்றவர் அவனுக்கும் மதிய உணவும் பாக்ஸில் எடுத்து வைத்துக் கொடுக்க, போயிட்டு வரமா, பாய்பா, பாய்மா என்றவன் தன் பைக்கை எடுத்திருந்தான். செல்லும் வழியெல்லாம் அவளின் ஞாபகம் மட்டுமே. ஸ்கூல் வரைக்கும் ஒன்றாக படித்தவர்கள், இன்று கல்லூரியிலும் ஒன்றாக படிக்கப் போகிறார்கள். என் தர்ஷினி அவள் இல்லாத நாட்களையும் வாழ்க்கையையும் எண்ணிக்கூட பார்த்ததே இல்லை. அவளை தன்னால் மட்டுமே சந்தோஷமாக பார்த்து கொள்ள முடியும். தகப்பனாகவும் தாயாகவும் நல்ல நண்பனாகவும் எல்லாமுமாக நான் மட்டுமே அவளுக்கு. ஸ்கூல் படிக்கும்போது இருவரும் சைக்கிளில் ஒன்றாகத்தான் சென்று வருவோம். ஒரு முறை ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு செல்லும் போது சட்டென இறங்கி ஓடி சென்று ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டாள். ஏய், என்னடி அது, எதுக்கு அங்க போன? பூச்சி போட்டு கடிச்சா என்ன பண்ணுவ, வெளியில வா என நான் புரியாமல் கத்த, அவளோ வயிற்றை பிடித்து கொண்டு என் பக்கம் வராதடா என வலியில் முகம் சுணங்கினாள். என்னால் தாங்க முடியவில்லை. என்னடியாச்சு, வயிறு வலிக்குதா, பாத்ரூம் போகணுமா, சொல்லுடி என அவள் அருகில் சென்று முழங்கையை பற்ற, டே எப்படிடா இப்ப வீட்டுக்கு போவேன் என கண் கலங்கினாள். என்னென்ன சொல்லுடி என கத்தவும், அது அது வந்து நான் ஏஜ் அட்டன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்டா, என் ட்ரெஸ்லாம் பாழா போச்சு என தட்டு தடுமாறி சொல்லியவள் அளவும் தான் எனக்கும் உண்மை விளங்கியது. அவள் வயிற்றுக்கு கீழ் குருதியின் படிவம் பள்ளி சீருடையின் மேல் அப்பட்டமாய் வெளியே தெரியவும் என் மனதும் அவளின் குருதியை பார்த்து படபடத்தது. எனக்கு கூட பிறந்த சகோதரிகள் இருந்திருந்தால் இதை பற்றிய விழிப்புணர்வு இருக்குமோ என்னவோ. சட்டென என் மேல் சட்டையை கழட்டி அவள் இடுப்பில் கட்டிவிட்டேன். அவளின் கையை பற்றி மெதுவாய் அழைத்து சென்று சைக்கிளின் பின்னால் அமர வைத்து வேக எட்டுகளாக மிதித்து அவள் வீட்டிற்கு அழைத்து செல்ல என் முகம் கூட பார்க்காமல் சட்டென வீட்டிற்குள் ஓடிவிட்டாள். அன்றிலிருந்து 10 நாட்கள் அவளை பார்க்க முடியவில்லை. அவள் இல்லாத கிளாஸிலும் என்னால் அமர முடியவில்லை. மனம் ரணமாய் வலித்தது. மனதின் ரணம் முகத்தில் அப்பட்டமாய் தெரிய எனது நண்பன் ஜெய் என்னவென்று கேட்டு கேட்டு ஓய்ந்து போனான். இது என்ன உணர்வு? அவளைப் போலவே எனது நண்பன் ஜெய்யும் சிறுவயதிலிருந்தே என் கூட இருப்பவன்தான். அவன் ஸ்கூல் வரவில்லை என்றால் மட்டும் எனக்கு பெரிதாக எதுவும் தோன்றாது. ஆனால் என் தர்ஷி வரவில்லை. அவள் அமரும் இடத்தை பார்த்து கொண்டே பள்ளி பொழுதை கழிக்கிறேன். இது என்ன மாதிரியான உணர்வு? புரியவில்லை. 4 நாட்கள் பொறுத்திருந்தேன். அதற்கு மேல் முடியவில்லை.
என் பொறுமை காற்றில் கரைந்து போனது. ஸ்கூல் எப்போது முடியும் என காத்திருந்து கடைசி பெல் அடித்ததும் வேகமாக ஓடி எனது சைக்கிளை எடுத்தவன்தான். மூச்செரைக்க நொடியும் நிற்காமல் அவளது வீட்டிற்குத்தான் சென்றேன். பின்னால் எனது நண்பன் ஜெயும் தேவா தேவா என கத்தியபடி வந்தான். அவனது அழைப்பு என் காதில் சிறிதும் கேட்கவில்லை. என்னவளின் வீட்டு வாசலில் சென்று மூச்சு வாங்க நிற்கவும் அவளது அம்மா வாசலில் தண்ணீர் தெளிக்க என்னை பார்த்ததும், "பாப்பா தேவா, நல்லா இருக்கியா?" என கேட்க என் பின்னால் ஜெயும் வந்து இறங்கினான். "அத்த, தர்ஷிய பார்க்கணும். அவ எப்படி இருக்கா? ஏன் ஸ்கூல் வரமாட்றா?" என கேட்கவும் அவளது தாய் மஞ்சுளா சிரித்தார். "அவ வயசுக்கு வந்துட்டாப்பா. ஸ்கூல் இனி அடுத்த வாரம் தான் வருவா. அவளுக்கு சடங்கு சுத்த நானே உங்க வீட்டுக்கு வந்து உங்க அம்மாக்கு அழைப்பு தரணும்னு இருந்தேன். சடங்கு சுத்தி முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நீ தான் இனி அவளை பத்திரமா பாத்துக்கணும். எப்போது போல ஸ்கூலுக்கு ஒட்டுக்க போங்க. திரும்ப வர்றப்போ அவளை பத்திரமா கொண்டு வந்து விட்டுருங்க. என்ன, புரிஞ்சுதா?" "அத்த, அவளை பார்க்கணும்" என உள்ளே செல்ல பார்க்க அதற்குள் அவர் என்னை தடுத்து விட்டார். "ஏனாம், பார்க்க கூடாதாம். சடங்கு முடிந்த பின் தான் பார்க்கணுமா?" முகத்தை தொங்க போடவும் அவளது தாயிற்கு சிரிப்பு வந்துவிட்டது. என் தலையில் கை வைத்து வாஞ்சையாய் வருடியவர், "உன் ஃப்ரெண்டு வீட்டில தான் இருக்கா. இன்னும் ஒரு வாரம் தானே. அப்ப பாத்துக்கலாம், சரியா? இப்போ வீட்டுக்கு போ" என்றதும், "சரியாத்த" என மெல்லிய குரலுடன் அவள் என் கண்ணில் அகப்பட மாட்டாளா என்ற ஏக்கத்தில் வீட்டினுள் கண்களால் அலசியபடி என் சைக்கிளை எடுத்திருந்தேன். பாவி, அவள் தரிசனத்தை எனக்கு தரவில்லையே. முகவாட்டத்துடன் என் சைக்கிளை தள்ளிக்கொண்டே நடக்க, "டே, இங்க ஒருத்த கூப்பிடுறானே, உனக்கு காதுல விழுதாடா?" என என் பாவப்பட்ட நண்பன் ஜெய் கேட்க, "சொல்லடா, என்ன? என்னடா, நீ 4 நாளா சரியே இல்ல? ஒழுங்கா சாப்பிட மாட்டுற, கிளாஸ்ல கவனம் இல்ல, என்னதான் உன் பிரச்சனை?" என தன் சைக்கிளை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்தியவன் அவன் முன் சென்று நிற்க, "டேய், இவன் என்னடா இத்தனை நாள் ஸ்கூல் வரல? என்னன்னு புரியலடா. ஏதோ இழந்த மாதிரி இருக்கு. அவ பக்கத்துல இருக்கிறப்ப கூட ஒண்ணுமே தெரியல. இப்ப அவளை இந்த 4 நாள் பார்க்காம இருந்ததுக்கே எனக்கு என்னென்னமோ பண்ணுதுடா" என கண் கலங்க, "டேய், 9th தானடா படிக்கிற, அதுக்குள்ள வாடா" என கண்கள் விரிய இடுப்பில் கை வைத்து நின்று ஜெயை புரியாத பார்வை பார்த்தேன். "என்னடா சொல்ற? ஒன்னும் புரியலையே." "இதுக்கு பேர் தாண்டா லவ்வு" என்றதும் அதிர்ச்சியில் ஜெயை அடித்து போடலாம் என்கின்ற அளவுக்கு கோபம் வந்துவிட்டது. "சி, வாய முர்றா, என்னடா பேசுற? அவன் நம்ம ஃப்ரெண்டுடா, தப்பா பேசாத" என கடுப்படித்து விட்டு முன்னே செல்ல பார்க்க அவன் கை நட்டி தடுத்தான். "சரி நாயே, நான் ஒரு 20 நாள் அம்மா போட்டுருச்சுன்னு லீவ் போட்டனே, என்ன மிஸ் பண்ணியா?" என ஜெய் கேட்க, ஆமாம் என தலையசைத்தான் தேவா. மிஸ் பண்ணிருப்ப. ஆனா இப்போ உனக்குள்ள ஒரு தவிப்பு இருக்குல்ல, அது இருந்துச்சாடா?" என கேட்கவும் தேவாவிடம் அமைதி மட்டுமே. "இதுக்கு பேரு தாண்டா லவ்வு." "டேய், மூடிட்டு போ, அடிச்சு பல்லக்கெல்லாம் உடைச்சிட்டு போறேன். இப்படிலாம் தப்பா பேசாத." "ஓஹோ, சரிடா. இந்த 4 நாளுக்கே அவளை பார்க்காம இருக்க முடியலையே. அடுத்து 11th 10th வேற ஸ்கூல் போக போறோமே, அப்ப அவளை பார்க்க முடியாதே, என்ன பண்ணுவ?" கேட்கவுமே மனம் ஏற்க மறுத்துவிட்டது. சிறிதும் யோசிக்காமல், "அவ படிக்கிற ஸ்கூல்ல தானே நீ நான் படிக்க போறோம்" என்றான் தேவா. சரி, ஓகே. வேற காலேஜ் போய் படிக்கிற நிலைமை வந்தா?" என ஜெய் எதிர்கல்வி கேட்க, "அதுக்கும் வாய்ப்பில்லை. 3 பேரும் ஒன்னாதான், ஒரே காலேஜ் தான். துளி கூட மாற்றமில்லை" திட்டவட்டமாக தெரிவித்தான். அதுவும் சரிதான். காலேஜ் ஒன்னா படிப்போம். காலேஜ் முடிஞ்சு அவ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிருவா. அப்ப நீ நினைச்சாலும் அவளை பார்க்க முடியாது" என ஜெய் சொன்னதுதான் தாமதம். அவனை நெஞ்சில் கை வைத்து தள்ளிவிட்டு சைக்கிளில் ஏறி அவ்விடம் விட்டு சென்றேன். மனதிற்குள் ஒருவித பயம் சூழ்ந்து கொண்டது. அவள் என்னை விட்டு போயிருவாளோ என்ற பயம். வாழ்க்கையில் எல்லோரும் ஏதோ ஒரு கட்டத்தில் பிரியத்தான் போகிறோம். அது அக்கா தங்கையாகவோ, அண்ணன் தம்பியாகவோ, அப்பா அம்மாவாகவோ, நண்பன் தோழியாகவோ, யாராக இருந்தாலும் சரிதான் என்ற உண்மை புரியாமல் இல்லை. ஆனால் ஏனோ இவளின் தற்காலிக பிரிவு என் உயிரின் அடிவரை சென்று வலிக்கிறது. தெரியவில்லை. தொடரும்.